கிளைண்ட்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்லி நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் கேட்டிருப்பீங்க, இன்க்ளூடிங் மீ. இப்போதைக்கு இந்த 500 வச்சு ஆட் ரன் பண்ணுங்க, அது எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு ஆட் காஸ்ட்டை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதை நான் அக்செப்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ண ஒரு பிஸ்னஸுக்கு ஒழுங்காகவே ரிசல்ட்ஸ் கிடைக்கல. இங்கே தான் நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். இதை ஏன் நான் தப்புன்னு சொல்கிறேன், அந்த தப்புலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்றதை இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஹாய் கைஸ், திஸ் இஸ் டே 74 ஆஃப் டாக்குமெண்டிங் மை ஃப்ரீலான்சிங் ஜர்னி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆட்ஸோட ஃபண்டமெண்டல் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பிஸ்னஸுக்கு நம்ம ஆட் ரன் பண்ணுறோன்னா அதுக்கு அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணால் அதிகமாக சேல்ஸ் நடக்கும், கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணால் கம்மியாக சேல்ஸ் நடக்கும் அப்படின்னுலாம் இல்லை. அந்த பிஸ்னஸுக்கான டிமாண்ட் எப்படி இருக்குது, நம்ம கிட்ட எந்த அளவுக்கு கிளைண்ட்டோட டேட்டாஸ் இருக்குது, டிஜிட்டலைஸாக எந்த அளவுக்கு கிளைண்ட் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து நம்மளோட ஆட் காஸ்ட் வேரி ஆகும். எக்ஸாம்பிளுக்கு 2 ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கு நான் ஆட் ரன் பண்ணுறேன். ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரியான ஆட் பட்ஜெட், டார்கெட் ஆடியன்ஸ் எல்லாமே சேமாக கொடுத்தா கூட ரிசல்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லுவேன், கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ரிசர்ச் பண்ணணும்னு. இப்போ மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணணும்னாலும் சரி, கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணணும்னாலும் சரி, கஸ்டமர்ஸோட டேட்டாஸ் ரொம்ப முக்கியம். அந்த டேட்டாஸ்லாம் நம்ம கேதர் பண்ணணும்னா அதுக்கான ஆட் பட்ஜெட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ரிசல்ட்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த எக்ஸெல்ல ஒரு கிளைண்ட்டை நான் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கேம்பெயின் லெவலில் நான் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஆன்போர்ட் பண்ணுவேன்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது வேணும்னா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல பிஃபோர் ஆன்போர்டிங்னு டைப் பண்ணுங்க, நானே உங்களுக்கு பர்சனலாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.